மண்ணை உண்டார் அப்படின்னு சொல்றா இல்லையா, இந்த கதைகளையே நமக்கான விடையும் கிடைச்சிடுறது. அந்த புராணத்தை படிக்கும் பொழுது அந்த கிருஷ்ணனுடைய அந்த நண்பர்கள்லாம் போய் அந்த சின்ன வயசுல விளையாடிட்டு இருக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள்லாம் போய் யசோதாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாளா. என்ன சொன்னா, உங்க புள்ள கிருஷ்ணன் மண்ணை திங்கிறான்னு சொல்லும் பொழுது யசோதா நீ மண்ணை தின்னியா அப்படின்னு சொன்னா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் தலையாட்டுறா. இல்லை நீ வாயைத்தர அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வாயை திறந்து கிருஷ்ணன் வாயை திறந்து காண்பிக்கும் பொழுது யசோதா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. அதை நாம் திரைப்படங்களிலும் பார்த்திருப்போம். எப்படி அந்த காட்சியானது உருவகப்படுத்தப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படியே அது ஒரு மானிட்டர் மாதிரி அதற்குள்ளே இந்த அண்ட உலகங்களே மொத்தமும் தெரிகிறதாம். நவகிரகங்களையும் பார்க்கிறா, இந்த பூமி சுழல்றதை பார்க்கிறா, தன்னைத்தானே அதில் பார்த்து கொள்கிறாள். தானே அங்கே அமர்ந்து கிருஷ்ணனுடைய வாயை பார்க்கின்ற காட்சியை கூட அவனுடைய வாய்க்குள்ளாகவே பார்த்து கொண்டிருக்கிறாளாம். அதன் மூலமாக இறைவன் நமக்கு எதனை உணர்த்துகிறான்னு சொன்னா, இந்த அண்டமே என்னுள் அடக்கம் அப்படிங்கிற மிகச்சிறந்த அந்த தத்துவத்தை உணர்த்துகிறார் அல்லவா.